ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஐடியா கேட்டிருந்தாங்க. அதுக்கு நார்மலாக நீங்கள் யோக் பார்ட் எப்போ ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்கு ஹைட் வந்து 5 எடுத்திருக்கேன். நெக்கு வித்து வந்துட்டு இங்கே 3.25 இல்லை 3 எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மெஷர்மெண்ட்டில் இன்னொரு பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. அதில் டிஃப்ரெண்ட் கலர் எடுத்து இதில் இருக்க ஷோல்டர், ஆர்ம் ஹோல், நெக் வித் எல்லாமே சேமாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு ஹைட் வந்து நான் 2.25 எடுத்துக்கிறேன். இது வந்து க்ளோஸ்டாக இருக்குல்ல, 2.25 எடுத்துக்கிறேன். இப்போ ஷோல்டரில் வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே பேக் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு இதில் என்ன நெக்கு ஹைட்டு, இந்த சைடில் எவ்வளோ நெக்கு ஹைட்டு நெக்கு வித்து மார்க் பண்ணமோ அதே இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மேலேருந்து ஷோல்டர்லேருந்து பஸ்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டிசைன் வந்து பஸ் லைன் கிட்ட வர மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக பஸ்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 2 பஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வருதோ அது கூட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணுங்கள். ஏன்னா சீமை வந்து சேர்த்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்றனால. இப்போ 3.5 வருது அப்படின்னா நீங்கள் 3 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தச்சதுக்கப்புறம் அது 3ல் வந்து நிற்கும். இப்போ கீழே சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த நெக்கில் சென்டர் பாயிண்ட் கீழே மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவு வந்து மேலே அந்த 2 இன்ச் மார்க் பண்ணணும்ல, அந்த பாயிண்ட்டு டச் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்துடும். 3 பாயிண்ட்டு நெக்குக்கு கீழே நேராக சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, வேஸ்ட் லைனில் சென்டர் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பஸ்ட்டு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் மேலே ஷோல்டரில் 2 இன்ச்சு இது மார்க் பண்ணிவிட்டு நெக்கையும் கட் பண்ணிவிட்டு நெக் லைனையும் இந்த வளைவாக கட் பண்ணியிருக்கதையும் கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாடல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.